அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அந்த நாள் படத்தோட விமர்சனம். அந்த நாள் ஏற்கனவே இந்த டைட்டில் 2-3 தமிழ் படங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. இப்போது மீண்டும் இந்த டைட்டிலை வச்சுருக்கிறாங்க. அந்த நாள் ஒரு அருமையான டைட்டில். இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் நடக்கிற ஒரு அமானுஷ்ய சக்தியோட பின்னணியில் சிலர் பயமுறுத்தி நம்மளையும் பயமுறுத்துகிற கதை தாங்க இந்த படம். உண்மையாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, அப்புறம் ஆக்டிங் இதெல்லாம் ஒருத்தரே எடுத்துருக்கிறாரு. டைரக்ஷனில் ஆரியன் ஷியாம். உண்மையாக வேறு லெவலில் இந்த ஆரியன் ஷியாம் இந்த கதையை யோசிச்சிருக்கிறாரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரு, ஆக்டிங்கும் கொடுத்துருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு. இவர் கூட ஆத்யா பிரசாத், லிமா எஸ் பாபு, ராஜ்குமார், கிஷோர் ராஜ்குமார், இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதான் சொன்னேன்ல, இந்த அமானுஷ்ய சக்தி ஓஜோ போர்டும்போம்ல, ஓஜோ போர்டு. இந்த நம்ம காலேஜ் ஸ்கூல்லலாம் படிக்கிறப்போ ஹாஸ்டலில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நைட்டில் பொழுது போகாமல் சாப்பிட்டுட்டு அது செரிக்காமல் உட்காந்துட்டு இந்த பேடில் சில விஷயங்களை வரைந்து ஒரு டம்ளருக்கு கீழே மெழுகுவத்தி வச்சு மேலே எல்லோரும் கை வச்சு நல்லா ஆவி இருந்தால் வரவும் ஏதோ ஒரு ஆவி வந்த மாதிரி அந்த டம்ளர் இங்கேயும் எங்கேயும் போகும். அதன் பிறகு ஐயோ இதை இப்படி அப்படி எனக்கு நல்லது நடக்குமா, நான் இந்த செமஸ்டரில் பாஸ் ஆகிடுவேனா அப்படின்ற லெவலில் கேள்வியெல்லாம் கேட்டு அந்த ஆவி நம்மளை சித்திரவதை பண்ணாது, நம்ம அந்த ஆவியை சித்திரவதை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தாங்க இந்த ஓஜோ போர்டு மூலயமா ஆரியன் ஷியாம் ஒரு ஆவியை வரவழைக்கிறாரு. எங்கே வரவழைக்கிறாரு, ஏன் வரவழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கதை. அவர் ஒரு இயக்குனர், புதுசாக ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக ஈசிஆர் ரோடு பக்கம் போவார். கூடவே 2 பொண்ணுங்க, இன்னொரு அசோசியேட்டு, இன்னொரு அசிஸ்டண்ட்டு, அது இல்லாமல் சமையலுக்கு நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாரையும் ஒரு காரில் தூக்கி போட்டுக்கிட்டு போய் இறங்கி அங்கே போன உடனே கதை டிஸ்கஷன் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஓஜோ போர்டு கிடக்கிறத பார்த்து அதை எடுத்து வச்சு அதில் அது பழைய மெக்சிகன் ஓஜோ போர்டு அப்படின்லாம் சொல்லி அது உள்ளார இங்கே எதுவும் குட் ஸ்ப்ரைட் இஸ் தேர் அப்படிம்பாரு நம்ம இமான் அண்ணாச்சி. ஆனால் ஸ்ப்ரைட் இல்லை, பவன்டா தான் உடம்புக்கு நல்லது, கேஸ் கம்மியாக இருக்கும், அதை குடிங்கன்னு ஒரு காமெடி இப்படி போகும். கொஞ்ச நேரத்தில் ஆவி உள்ளே வந்துடும். உள்ளே வந்த ஆவி இந்த அப்பாவிங்களை என்ன பாடுபடுத்துது, குழுவில் இருக்கிற அத்தனை பேரும் அப்பாவிகள் தானா, இல்லை யாராவது ஒருத்தர் அடப்பாவி அவரு தான் இதுக்கெல்லாம் காரணமாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும். ஆனால் இந்த படம் அடப்பாவிகளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லுவேன். நம்மளும் எவ்வளவோ அமானுஷ்ய சக்திகள் உள்ள படங்களெல்லாம் பார்த்துருப்போம். அது இந்த ஓஜோ போர்டு தேஜாவுன்னு ஒரு படம், அருள்நிதி நடிக்க, அரவிந்தன் நண்பர் தான் இயக்குனர், பத்திரிகையாளர் நண்பர் தான், வேறு லெவலில் பேசப்பட்ட ஒரு படம். அது இல்லாமல் இன்னும் நிறைய இந்த ஓஜோ போர்டை பற்றி படம் வந்திருக்குது. ஆனால் இந்த படம் அத்தனையிலிருந்தும் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. ஆரியன் ஷியாம் அழகாக நடிச்சிருக்கிறாரு. ஆத்யா பிரசாத் அவங்களும் அழகு பதுமையாக இருக்கிறாங்க. லிமா எஸ் பாபும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கவர்ற அழகில் இருக்காங்க. ராஜ்குமார் இவர் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், அவரும் காமெடி பிரமாதமாக பண்ணுறாரு. கிஷோர் ராஜ்குமார் அவரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சில சீன்லலாம் அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் டைரக்டர் அவர் தான், நம்ம சதீஷ், காமெடி சதீஷ் நடித்த படத்தில். அது இல்லாமல் கோமாளி உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. இதுலேயும் சிரிப்பு மூட்டுகிறார் அவர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை எழுதியிருக்கிற, தயாரித்திருக்கிற, நடித்திருக்கிற ஆரியன் ஷியாம் வேறு யாரும் இல்லை, ஏவிஎம் நிறுவனத்தோட மருமக பிள்ளை ஏவிஎம் சரவணன், MS பாலசுப்ரமணியன், ஏவிஎம் பாலசுப்ரமணியன், அதுக்கப்புறம் MS குகன் அவருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பவர் தான் இந்த ஆரியன் ஷியாம். உண்மையாக புலிக்கு பிறந்ததுகள் மட்டும் இல்லைங்க, புலி வீட்டில் பெண் எடுத்தாலும் அதுவும் ஒரு 8 அடி பாய தானே செய்யும், பாஞ்சிருக்கிறாரு. கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் இந்த படத்தை அவங்க அப்பா ஆர் ரகுநந்தன், அவங்க அப்பாவும் சாதாரண ஆளில் பெரிய ஃபைனான்சியர் சினிமாவில் அவர் தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஆர் ஸ்ரீகாந்த் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பிரமாதமாக தன்னுடைய பணிகளை செஞ்சுருக்கிறாரு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியன் ஷியாமும் விவேக் கதிரேசனும் எல்லோரும் விவேக்குங்கிறாங்க, சினிமாவில் ஒரு நோன் ஃபிகரு. அந்த விவேக் கதிரேசன் அலைஸ் விவேக் இந்த படத்தை
வித்தியாசமாக விறுவிறுப்பாக இயக்கியிருக்கிறாரு. அந்த விறுவிறுப்பு இன்னும் கூடுதலாக இருந்திருந்தால், ஏன்னா 1 மணி நேரம் 50 நிமிஷமா 40 நிமிஷம் தான், 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான், நமக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பெருசாக இருந்திருக்கும். இந்த படத்துக்கு என்எஸ் ராபர்ட் சர்குணம் அவர் தான் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. வேறு லெவலில் அதிரடி பண்ணியிருக்கிறாரு. அமானுஷ்ய சக்தியை அவருடைய இசையிலையும் பார்க்க முடியுது. டிஓபி சதீஷ் கதிர்வேல் அதே தான். இந்த டிஓபி ஒளிப்பதிவிலையும் அமானுஷ்ய சக்தியை நம்ம கண்ணுக்கு கொண்டு வர்றாங்கன்னா இந்த டிஓபி சதீஷ் கதிர்வேலும் ஒரு காரணம். ஜேஎஃப் காஸ்ட்ரோ அவருடைய படத்தொகுப்பு 1:40 பெருசாக கட் பண்ண முடியாதனாலும் வேறு சில சீன்களை வச்சு கொஞ்சம் ஒரே இடத்த சுற்றி வர்ற சீன்ஸு, அந்த கேமராக்குள்ளார வந்து இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கில் தங்கினவங்களுக்கு நடந்த நிகழ்வை பார்க்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். கடைசியில் கிளைமாக்ஸில் ட்விஸ்ட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு பாரதி ராஜாவோட முதல் மரியாதையில் சொல்லுவார் பாருங்கள், அந்த மாதிரி திக்குன்னு இருக்குது நமக்கு. உண்மையாகவே வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து ஆர் ரகுநந்தன் கிரீன் மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் பேனரில் தன் பையனுக்காக தயாரிச்சிருக்கிறாரு. ஸ்பாட்லைட் அவங்க தான் வந்து இந்த படத்துக்கு மார்க்கெட்டிங்கும் ப்ரொமோஷனும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் நம்மளை மாதிரி யூடியூபர்ஸுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து பண்ணியிருந்தால் அந்த நாள் எந்த நாளும் பேசப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த நாள் நம்மளை பேச வச்சுருக்குங்கிற மகிழ்வுடன் நாம் விடைபெறுவோம். அந்த நாள் முடிஞ்சால் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். படம் முழுக்க இரவில் தான் நடக்குது. அது இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏவிஎம் நிறுவனத்துலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இந்த படத்துக்கு நாம் கை கொடுக்கணும். ஏன்னா ஒரு பீரியடு சினிமாவுக்கு கை கொடுத்தது ஏவிஎம் நிறுவனம். அந்த நாள் இந்த வாரத்தில் ஒரு நாள் உங்களால் முடிந்தால் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.